சனாதன தர்மம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெங்களூரு 42வது ஏசிஎம்எம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு விசாரணை ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மதியழகன். முழு விவரம். கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் ஒழிப்பு குறித்து கருத்து ஒன்றை கூறியிருந்தார். அந்த கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை குறித்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களிலும் அவருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கும் அங்கு பல்வேறு மாநிலங்கள் நிலுவையில் இருக்கின்றன. இந்த வழக்குகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நிலுவையில் இருக்கின்றன. இந்த நிலையில் உதயநிதிக்கு எதிராக பெங்களூரு நீதிமன்றத்தில் பரமேஷ் என்பவர் தனிநபர் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் மீதான வழக்கு விசாரணை இன்றைய தினம் பெங்களூரு 42வது ஏசிஎம்எம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆஜராகினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஜாமீனை வழங்கிய நீதிபதி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் மாதத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் ஆஜராக நீதிமன்ற வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.